சினிமா காட்சிகளுக்கு கிராமத்து மக்களையே நடிகர்களாக நடிக்க வைத்து தங்களது நடிப்பின் வாயிலாக இணையதளத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்துள்ள சினிமா கிராமம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றி பிரிக்க முடியாத பிணைப்பை கொண்டது தமிழ் சினிமா. திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. ஆமா காப்பி கழுத. ஐயோ துப்பிடா. அட என்னம்மா நீ பொண்ணு பார்க்க வரப்போ புயல போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கா. இப்ப பாரு மருமன் சட்டை பூரா கரையாடிச்சு. புயலக்கிற போமா. நூற்றாண்டை கடந்த நிலையிலும் நமது முதன்மையான பொழுதுபோக்கு அம்சமாக திகழ்ந்து வருவதுடன் கோடான கோடி ரசிகர்களையும் தன்பால் ஈர்த்து வைத்துள்ளது இந்த சினிமா. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே காவேரி ஆற்றுப்படுகை ஓரத்தில் பசுமையான விவசாய விளைநிலங்களை கொண்டுள்ள கிராமம் பழமார்நேரி. நெற்பயிர்கள் விளைச்சல் நிறைந்துள்ள இந்த பகுதியில்தான் களைப்பயிர்களின் விளைச்சலும் அமோகமாக உள்ளது. தமிழ் சினிமாவில் பிரபலமான பாடல்களுக்கும் நகைச்சுவை காட்சிகளுக்கும் இந்த கிராமத்து மக்களே தத்ரூபமாக சினிமா காட்சிகளுக்கு இணையாக நடித்து வருவதுடன் அதனை பழமார்நேரி பஞ்சாயத்து என்னும் தங்களது கிராமத்தின் பெயரில் உருவாக்கிய இணையதள பக்கத்தில் வெளியிட்டு லட்சக்கணக்கான பார்வையாளர்களையும் தங்களது ரசிகர்களாக மாற்றி சினிமா கிராமமாக உருவெடுத்துள்ளது இந்த கிராமம். பொம்பளை பிள்ளைங்க போறது கண்ணுக்கு தெரியல, ஒழுங்கா போகாம சிலுத்துக்கிட்டு போறான். 100 ரூபாய் நோட்டு மாட்டிக்கிட்டு பிலிம் காட்டுறான். அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில் கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். இந்த கிராமத்தில் தினந்தோறும் படப்பிடிப்பு ஏதாவது ஒரு மூலையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ரெடி 1 2 3. இந்த பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சே, இந்த பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு இதே மரத்துல 2 நாள் கட்டி தங்க வேணும். இவ்வூர் பெரியவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் நடிகர்களாக அரிதாரம் பூசிக்கொண்டு பரபரப்பாக நடித்து வருவதை நம்மால் ஆச்சரியத்துடன் பார்க்க முடிகிறது. பழமார்நேரி கிராமத்தைச் சார்ந்தவர் கலையரசன். சினிமா துறையில் ஆர்வம் கொண்டுள்ள இவரும் தனது நண்பர்களின் உதவியோடு தமிழ் சினிமாக்களில் இடம்பெற்றுள்ள பாடல்களையும் நகைச்சுவை காட்சிகளையும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களையே நடிகர்களாக தேர்வு செய்து திரைப்பட காட்சிகளைப் போலவே நடிக்க வைத்து அதனை தேர்ந்த முறையில் தானே படத்தொகுப்பும் செய்து இணையதளத்தில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறார். ரசிகர்களாக இருந்து வருகின்றனர். ஜுவல்ஸு மேக்கப் ஜாமான் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட நான் சொன்னால் போதும். இப்போ ஒரு குழந்தை நடிக்கிறதுனா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு இந்த ஜாமான் அந்த பொண்ணுக்கு கொடுத்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து அவங்க செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் என்னை வந்து எந்த செலவும் பண்ண விடுறதில்ல. ஊர் மக்கள் எல்லாமே வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க.
அவங்க குழந்தைங்க நல்லா வரணும், நான் அந்த தம்பி மெனக்கட்டு செய்கிறாப்புல, அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தைகளுக்கு நான் எதிர்பார்க்குற காஸ்டியூம்ஸை வாங்கி கொடுத்துருவாங்க. தொடக்கத்தில் ஒரு சில நபர்கள் மட்டுமே நடிக்க முன்வந்த நிலையில் இன்றைக்கு கிராம மக்கள் அனைவருமே ஆர்வமுடன் நடித்து அசத்தி வருகின்றனர். எல்லா சாங்ஸு காமெடி சீன்ஸ் நிறைய நடிச்சிருக்கேன். காமெடி சீன்ஸ் கொடுத்தாலும் நடிப்பேன். என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நடிப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ இந்த பாப்பாவா நடிச்சிருக்குன்னு எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஃபேமஸாக ஆகிட்டோம் நம்மன்னு. தகுந்த தொழில்நுட்பமும் முறையான பயிற்சிகளும் போதிய பொருளாதார வசதியும் இல்லாத நிலையிலும் பெரும் திரைப்படங்களுக்கு இணையாக சிறந்த முறையில் சினிமா காட்சிகளை எடுத்து திறமைமிகு கிராமத்து நடிகர்களை தமிழ் சினிமாவிற்கு இணையதளத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்தி வரும் இவர்களின் பெரும் முயற்சி பாராட்டுக்குரியது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன்.